கோவில் குளம்தான் ஊருக்கு அழகு என்று ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அதற்கு ஏற்றாற்போல் தமிழ்நாட்டில் கோவில் இல்லாத ஊரே இல்லை என்று சொல்லலாம். குக்கிராமம் முதல் நகரம் வரை எல்லா ஊர்களிலும் கோவிலும் அதன் சிறப்பு வழிபாடுகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பெருமாளகரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை தரிசித்துட்டு கோவிலோட வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். அகணித தாரா கணங்களின் நடுவே, அகணித தாரா கணங்களின் நடுவே, ஆதிபராசக்தி சராச்சரத்தும் தங்க சிலம்போலிக்க, சகல சராச்சரத்தும் தங்க சிலம்போலிக்க, ஜெகதீஸ்வரி அவள் ஆடுகின்றாள் சக்தி, ஆடுகின்றாள், ஆடுகின்றாள் சக்தி, ஆடுகின்றாள், ஆடுகின்றாள் சக்தி, ஆடுகின்றாள். அகணித தாரா கணங்களின் நடுவே, அகணித தாரா கணங்களின் நடுவே, ஆதிபராசக்தி ஆடுகின்றாள். சகல சராச்சரத்தும் தங்க சிலம்போலிக்க, சகல சராச்சரத்தும் தங்க சிலம்போலிக்க, ஜெகதீஸ்வரி அவள் ஆடுகின்றாள், ஆடுகின்றாள் சக்தி, ஆடுகின்றாள், ஆடுகின்றாள் சக்தி, ஆடுகின்றாள். ஐயனென வருவாள் அன்னை
நிலங்களும் ஆழ பெருங்கடலில் வாழுயிரினங்களும் அன்றென்றுணவு கொள்ள அத்தனைக்கும் தந்தருளி அன்றென்றுணவு கொள்ள அத்தனைக்கும் தந்தருளி ஸ்ரீலலிதேஸ்வரி ஆடுகின்றாள் ஸ்ரீலலிதேஸ்வரி ஆடுகின்றாள் அன்றென்றுணவு கொள்ள அத்தனைக்கும் தந்தருளி அன்றென்றுணவு கொள்ள அத்தனைக்கும் தந்தருளி ஸ்ரீலலிதேஸ்வரி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் சக்தி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் சக்தி ஆடுகின்றாள் அழைக்கும் முன் வருவாள் அடைக்கலமளிப்பாள் அன்பினுக்குட்படுவாள் அனந்த கல்யாணி அவள் அழைக்கும் முன் வருவாள் அடைக்கலம் அளிப்பாள் அன்பினுக்குட்படுவாள் அனந்த கல்யாணி அவள் அருள் கவி மாலை பாடும் அருள் கவி மாலை பாடும் அகத்தியன் அகத்திலே அருள் கவி மாலை பாடும் அகத்தியன் அகத்திலே அமுத சந்தேஸ்வரி ஆடுகின்றாள் அவள் ஆனந்த நாடகம் ஆடுகின்றாள் அவள் அகஸ்திய சித்தேஸ்வரி ஆடுகின்றாள் அருள் கவி மாலை பாடும் அகத்தியன் அகத்திலே அருள் கவி மாலை பாடும் அகத்தியன் அகத்திலே அமுத சந்தேஸ்வரி ஆடுகின்றாள் ஆனந்த நாடகம் ஆடுகின்றாள் அகஸ்திய சித்தேஸ்வரி ஆடுகின்றாள் அகணித தாராகணங்களின் நடுவே அகணித தாராகணங்களின் நடுவே ஆதிபராசக்தி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் சக்தி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் சக்தி ஆடுகின்றாள் ஆடுகின்றாள் சக்தி ஆடுகின்றாள் சக்தி ஆடுகின்றாள்
அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் உருவானதே எல்லாருடைய வேண்டுதல் தான். இந்த நாகாத்தம்மன் ஒரு சிறிய புத்தா இருந்து கோவிலாக காட்சி அளிக்கிறது எல்லாருடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அடுத்தது இது பக்கத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அதுவும் இது போல் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறத எல்லாரும் வேண்டிக்கணுன்றது எல்லாருடைய மனதார வேண்டிக்கின்னு ஐயனை சீக்கிரமாக கும்பாபிஷேகம் பண்ணுன்றது எங்களுடைய வேண்டுதல். என் பேர் குணாப்பா. ஒரு சின்ன வயசு பொண்ணுங்கள்லேருந்து இங்கே பார்த்துருக்கோம். அம்மா சத்தியம்னா சத்தியம், அப்படியேப்பட்ட சத்திப்பா. அம்மா அவ்வளோ ஒரு சின்ன ஒரு புத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு மக்களை இந்த இடத்துல இப்படி வச்சுருக்குறாங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப கோடி நன்றி சொல்லணும் ஐயா. நினச்சதே நிறைவேறுது. இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். இது கேள்விப்பட்டேன். நான் இந்த ஏரியாவுக்கு 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். என் வேண்டுதல் எல்லாம் வச்சுருக்கிறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். நல்லபடியாக நடக்கும். என் பேர் இந்துமதி. நான் அயனம்பாக்கத்துலேருந்து வரேன். 17 வருஷமாக இந்த அம்மா நான் பார்த்துன்னு இருக்கிறேன். எனக்கு என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு கண்முனியாக காட்டி என் குறையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க எங்கள் அம்மா. அதுக்காக எங்கள் அம்மாவுக்கு நான் பல கோடி நன்மைகளை நான் செய்யணும். இன்னும் நிறைய ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அம்மா கிட்ட நான் போதாது. எங்கள் அம்மா பெருமை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. சார் வணக்கம், என் பேர் ஜெயசீலன். நான் இந்த பகுதி கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கேன். இந்த அம்மன் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வேப்ப மரத்தடியில் புற்றுவரிவில் தான் எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த டைமில் இருந்தே நாங்கள் வழிபாட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த கோவிலோட வளர்ச்சியில் தங்களை எல்லோரும் ஈடுபடுத்திக்கிட்டு கட்டுற வேலையெல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணங்கள் நடந்துச்சு இந்த கோவிலில். இந்த கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களாம் இங்கே வேண்டுதலுக்கு தன்னோட கோரிக்கையை இங்கே வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க நேர்த்தி கடனை இங்கே செலுத்தியிருக்காங்க. பார்க்க போனீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட எங்களுக்கு எந்த விதமான உயிர் சேதமே இல்லாமல் அம்மன் எங்கள் எல்லோரையும் காத்து கொடுத்தாங்க. அதுக்கு அம்மனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பொதுமக்களோட ஒத்துழைப்புனால தான் இந்த கோவில் கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகம் வரையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இதில் கலந்துக்கிட்டு தன்னோட சந்தோஷத்தையும் வழிபாடு நேர்த்தி கடனையும் நிறைவேற்றி இன்றைக்கி முடிச்சிருக்கிறோம். அம்மனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் கல்பனா. கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அது சொன்னதால தான் இங்கே வந்திருக்கோம். நல்ல வேண்டுதல் வச்சுருக்கோம், நிறைவேறும்ன்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். நல்ல சக்தி வாய்ந்த அம்மா, நிறைய பேர் வேண்டுதல் எல்லாம் வச்சு நிறைவேறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் வந்திருக்கோம், கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாமி பார்த்தது எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். என் பேர் ராணி. நான் பெரியார் நகரில் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். இருந்து 15 வருஷமாக திருவிழா நடக்கும். இங்கே அம்மனுக்கு கூழ் வாழ்த்தல் வருஷம் செய்வாங்க. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எந்த ஒரு வேண்டுதல் நான் வச்சுருக்கேன், என் பிள்ளைங்க படிக்கணும், எல்லா வேண்டுதல் வச்சுருக்கேன். எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. வருஷமும் பால் குடம் எடுப்போம். 10 வருஷமாக நான் ஒரு பால் குடம் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு நல்ல வேண்டுதல் நடக்குது. வணக்கம், என் பேர் கலாவதி. இந்த அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சா உடனே நிறைவேறும். ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கோவில், நாகாத்தம்மன் கோவில். நானும் ஒரு வேண்டுதலாக தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நிறைவேறுன்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். இங்கே கோவிலில் எது நடந்தாலும் நல்லது நடக்கும். இங்கே எந்த வேண்டுதல் வச்சாலும் நல்லபடியாக நடக்கும். அம்மா புத்தூர்வாக 17 வருஷம் முன்னாடி சும்மா சாதாரணமாக தான் இருந்தாங்க. அப்புறமா ஓலை கொட்டை வச்சு ஒரு வருஷம் அப்படியே தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா தான் சிலை வச்சு அம்மாவுக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 4-5 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் தான் சீட் போட்டு ஓரளவுக்கு அம்மா மேலும் மேலும் வந்தாங்க. இப்போ 17 வருஷம் ஆகுது. 17ஆவது வருஷம் இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லா வேண்டுதலும் அம்மாட்ட வேணுனாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு எல்லாமே அம்மா நடத்தி கொடுப்பாங்க. நம்பினவங்களுக்கு அம்மா கைவிட்டதில்லை இது வரைக்கும் யாருமே. அம்மா சொல்கிறேன்னு சொல்லவே தேவையில்லை. அம்மா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்லா தரும். குழந்தை வரம் கேட்டாலும் யாரோ ஒரு மூலிமா, எந்த மூலியமானாலும் எந்த ஊர்லேயே இருந்தாலும் அம்மா போயிடும் வேண்டுதல். அவங்க இல்லைன்னு தவச்சாங்கன்னா கூட 10 வருஷத்துக்கு குழந்தை இல்லை. எங்கள் அம்மா தான் எல்லாமே. நிறைய நைட்டு 11 மணிக்கு கரகத்தில் இந்த பயத்தை கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்து
இது இந்த இடத்துல கொடுக்கணும், நீ உன்னோட பொறுப்புன்னு சொன்னால் எங்கள் அம்மா. நான் அன்றைக்கி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா கிட்ட திருப்பி எடுத்து வச்சிட்டேன். எனக்கு யாரும் தெரியலம்மா, நீ எனக்கு வழி நடத்துன்னு. இன்றைக்கி அந்த குழந்தை பேர் அரிணி, ஒரு குழந்தை இருக்குது. அந்த அம்மா பேர், குழந்தை பேர் வந்து நாகத்தம்மா தான் வந்தது. ஜாதகம் பார்க்க போத்துலையே நாகத்தம்மான்னு கூப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அரிணின்னு வையுங்க அப்படின்ட்டாங்க. என் பேர் ஜமுனா. ஓம் சக்தி. இந்த கோயிலில் நிறைய வேண்டுதல் வச்ச வந்து நினைக்கும் போதே அது வந்து நிறைவேறிடுது. நல்ல சக்தி மிஞ்ச தாய் அம்மா. ஏதோ ஒன்றும் இங்கே கோயிலுக்கு வந்து நம்ம நினைக்கும் போதே அது வந்து நிறைவேறிட்டோம். ஏன்னா நான் நினச்சிருக்கேன், அது நிறைவேறிடுச்சு. அதனால தான் பேசுகிறேன். இல்லை நான் தெரியாமலாம் பேச மாட்டேன். நடந்தது தான் உண்மை. இது இந்த தாய்கிட்ட வந்து நீங்கள் மனசார உருகி நின்னாலே போதும், அது தானாக நடந்துடும் கண்டிப்பாக. நாங்கள் இந்த கோயிலுக்கு 20 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட தான் வரும். ஏதோ நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் வேண்டுதல் வச்சுருக்கோம். அது எல்லாமே படிப்படியாக எங்களுக்கு நிறைவேறி தான் இருக்குது. எதுவும் நிறைவேறாமல் இல்லை, நல்லபடியாக இருக்குது. ஊர் மக்கள் நல்லா வச்சுருக்காங்க. அதனால மேலும் மேலும் இந்த மாதிரி பெருகணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதே மாதிரி நல்லபடியாக நடக்கும். இந்த அகரகரம் சாலையில் செல்வலட்சுமி நகர், பெரியார் நகர் சார்ந்த மக்களை காக்கின்ற நாகத்தம்மா எங்களுடைய குலதெய்வம். இந்த நாகத்தம்மா வந்துட்டு எல்லாருக்கும் இந்த செல்வலட்சுமி நகர், பெரியார் நகர் சார்ந்த மக்களுக்கு நிறைய அதிசயங்களை தந்திருக்கிறாங்க. என் கண்ணு முன்னால் எங்கள் வீட்டில் நிறைய ட்ரிப்பு எனக்கு அதிசயம் தந்தவங்க. நான் முதல்ல 87, 88 காலத்தில் வீடு கட்டின புதுசில் மறுநாள் கிரகப்பிரவேசம் மறுநாள் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் கட்டின வீட்டில் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணோடனே இந்த நாகாத்தம்மா தான் உள்ள வீட்டில் ஃபுல்லாக, எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுங்க. வீட்டை சுற்றி வந்தது முதல்ல இந்த நாகாத்தம்மா தான். அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அம்மா வழிபட்டாங்க. எங்கள் அம்மா வழிபட்டதுக்கு அப்புறம் நான் அவங்கள வழிபடுறேன், தொடர்ச்சியாக வழிபடுவேன். இந்த கோயிலில் நான் எத்தனையோ இடத்துல நாகாத்தம்மா கோயில் புத்துங்களில் அம்மாவை நேராக பார்த்துருக்குறேன். நானே எனக்குள்ளே ஒரு என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு நாள் வரும், அப்போ கோயிலை நம்ம வந்து பராமரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று நான் கையெழுத்து மட்டும் கும்பிட்டு போயிடுவேன். புத்து எங்கேயும் வழிபட்டதில்லை, அங்கே அந்த புத்தாண்டை நின்று வழிபட்டு போயிடுவேன். இப்போ இந்த பெரியார் நகர் ரமேஷ் வந்துட்டு என்ன வாங்கினா குலதெய்வம், நீங்கள் ஏன் வழிபட வரமாட்டீங்கன்னு சொல்லி என்னை கோயிலுக்கு கூப்பிட்டா போல். இங்கே இருக்கிற பெரியார் நகரில் இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டதுனால நான் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்து இது பண்ணுறேன். நமது ஆலயம் பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் அமைந்திருக்கு. திருவேற்காட்டில் பெரியார் நகர், செல்வலட்சுமி நகரில் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலே அமைந்திருக்கு. அதை வந்து பார்த்தோன்னாக்கா நமது தல வரலாறு பார்த்தோன்னாக்கா 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது கோயில். ஆனால் இங்கே என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டாக்கா, கல்யாணம் ஆகாதவங்க வந்து வேண்டினால் கண்டிப்பாக 100% அதுக்கு மேலேயும் 100% பார்த்தோன்னாக்கா முடிஞ்சிருக்கு. கல்யாணம் வந்து எவ்வளோ பேர் வேண்டியிருக்காங்க, அவங்களுக்கு சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு. அதை வந்து வேண்டினவங்களுக்கு வேண்டின வரம் கொடுக்கறது அம்பாள். அந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா இந்த அம்பாள் அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. ஆமாம், நிறைய பேருக்கு பார்த்தோன்னா 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர் வேண்டியிருக்காங்க. ஆனால் வந்து வேண்டினவங்களுக்கு கண்டிப்பாக அம்பாள் வந்து காட்சி அளித்து சிறப்பான ஒரு இது கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தா இந்த குழந்தை வந்து இங்கே வேண்டி பிறந்த குழந்தை தான். முடியுமா வேண்டி, ஆமாம், இங்கே வந்து வேண்டினவங்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. குழந்தை வரம் கேட்டவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காங்க. வரம் அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு அம்பாள். இந்த மாதிரி அம்பாள் நீங்கள் பார்க்க முடியாது, திருவேற்காட்டில் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அம்பாள், நல்ல சிறப்பான அம்பாள், கேட்ட வரம் கொடுக்குற அம்பாள். ஓம் சக்தி. என் பேர் வந்து பொன்னுசாமி. நாங்கள் இந்த நாகத்தம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டோம். 10 வருஷமாக எங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து வேண்டி எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அது பேர் அரிணி வச்சுருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இது. வேண்டது கிடைச்ச ஒரே வருஷம் தான் வந்து ஒரு தடவை தான் வந்து வேண்டிட்டு போனோம். அடுத்த வருஷமே எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். ஓம் சக்தி. அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் அவர்கள் கோவிலின் வரலாறு பற்றியும் கோவில் சிறப்புகள் பற்றியும் விளக்கமா சொல்றாரு. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் சக்தி. இந்த ஆலயம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயம். இவங்க அமைஞ்சிருக்க இடம் வந்து திருவேற்காடு, பெரியார் நகர், அக்ரகாரம் சாலை. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனோட வரலாறு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு வேப்ப மரம், ஒரு புத்து, இது 2 தான் இருந்தது. அப்புறம் ஒரு பாலகன் வந்து சின்னதாக கூரை அமைச்சார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷீட்டை அமைச்சோம்.
ஷீட் அமைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு வெளியில் ஷீட்டு அதெல்லாம் போட்டு பெரிய லெவலில் இந்த அம்மா ஒரு ஸ்டெப்பாக முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் நிறைய பேருக்கு வேண்டின மாதிரி அப்படியே கொடுத்துருவா ஆத்தா. அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனுக்கு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 3வது வாரம் திருவிழா கூழ் ஊற்றி திருவிழா பண்ணுவோம். 3 நாள் திருவிழா பண்ணுவோம், வெள்ளி சனி ஞாயிறு. மற்றபடி இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வரணும், சிறப்பாக இந்த அம்மன் அருள் பெறணும், எல்லாரையும் வேண்டிக்கிறோம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பெருமாளகரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வை பார்த்தோம். அதற்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வருவதன் மூலமா அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பின்பு கோவில் அர்ச்சகர் அவர்கள் கோவில் வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் விளக்கமா சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு அருள் பெறுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.